அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு 2025 புதிய பாடத்திட்டத்தின்படி ஒவ்வொரு இயல் வாரியாக இலக்கண குறிப்பு, பகுபதோர் புலக்கணம், புணர்ச்சி விதிகள், முக்கியமான வினாக்கள் என அனைத்தையும் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். அதன்படி 1வது இயலில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகளை மட்டும் இந்த பதிவில் விளக்கமாக, அதாவது எப்படி கண்டுபிடிப்பது என்பவற்றையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல தன்னேர் இல்லாத தமிழ் இந்த பாடத்தில் இருந்து. உயர்ந்தோர், அதாவது உயர்ந்தவர் அப்படின்னு இதை சொல்லலாம். அவன், அவள், அவர் இப்படி முடியக்கூடிய சொற்களை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வெங்கதிர், இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெம்மை கூட்டல் கதிர். ஒரு சொல்ல பிரித்து பார்க்கும் பொழுது மை விகுதி வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது மை விகுதி மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. அடுத்து இல்லாத, இந்த சொல் எப்படி வந்திருக்கணும்னு சொன்னால் இல்லாத என்று வந்திருக்கணும். அதாவது இல்லாத என்பதில் இருக்கக்கூடிய இல், இடையில் இருக்கக்கூடிய இல் காணாமல் போயிடுச்சு. அதனால் இது இடைக்குறை, இடையில் உள்ள எழுத்து குறைந்து வந்திருக்குது. அடுத்து இளந்தமிழை படத்தில் இருக்கக்கூடிய சொற்களை பார்க்கலாம். செம்பருதி, இதை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பருதி. அடுத்து செந்நிறம், செம்மை கூட்டல் நிறம் என்று பிரிக்கணும். அடுத்து செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ் என்று பிரிக்கலாம். பிரித்து பார்க்கும் பொழுது மை விகுதி வெளிப்படுது. அதாவது மை விகுதி மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. இந்த மூன்றுமே பண்பு தொகை தான். அடுத்து வியர்வை வெள்ளம், இதை எப்படி விரிச்சு சொல்லலாம்னு சொன்னா, வியர்வையாகிய வெள்ளம். வியர்வை போன்ற வெள்ளம் சொல்லிடக்கூடாது, வியர்வையாகிய வெள்ளம். வியர்வையை வெள்ளத்துக்கு உருவகப்படுத்தியிருக்கிறாங்க, வெள்ளமாக உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால இது உருவகம். அடுத்து சிவந்து, இது முடிவு பெறாத சொல்லு, அதனால இது எச்சம். ஆனா என்ன எச்சம் கண்டுபிடிக்கணும். சிவந்து போனது, சிவந்து விட்டது, சிவந்து காணப்படும். இந்த காணப்படும், விட்டது, போனது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினை சொற்கள். அப்படின்னா முடிவு பெறாத ஒரு சொல் வினை சொல்ல கொண்டு முடிஞ்சு சொன்னா அது வினையெச்சம். இதற்கு சில பேர் உ அப்படி வந்ததுனால வினையெச்சம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டா சொல்லுவாங்க. அதாவது இ உ முடிந்தால் வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அது தவறாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து முத்து முத்தாய், சொல் 2 முறை அடுக்கி வந்திருக்குது. பிரித்து பார்க்கணும். முத்து பிரித்து பார்க்கும் பொழுது அதுக்கு பொருள் இருக்குது. அப்போ அடுக்கி வரும், பிரித்து பார்க்கும் பொழுது பொருள் இருக்கும். அப்படி இருந்துன்னு சொன்னால் அது அடுக்கு தொடர். சரி, அடுத்த பதிவில் நாம் பகுபதோர் புலக்கணம் குறித்து பார்க்கலாம். நன்றி.